ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11ல இருந்தா யோகம் அப்படிங்கிறோம். இப்ப 11ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த விதத்துல யோகமா இருக்கும் அப்படின்னா, இதுல 2 விதம் உண்டு. ஒண்ணு வந்து பாசிட்டிவா எடுத்துக்கங்க. கேது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கார். அதுக்கு நெறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அதுல ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்படின்னாக்க, அ ஆன்மீகம் தொடர்பான வழியில உங்களுக்கு தொழில் அமையும். இப்போ பூஜை பொருட்கள் விற்கிறது, மாலைகள்லாம் விற்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள், அல்லது வந்து ஆன்மீக டூர்லாம் கூட்டு போகிறாங்கல்ல, அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில், அல்லது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரியான விஷயங்கள், அதில் வேலை பார்க்குறது அல்லது அது வச்சு நடத்துறது, தொண்டு நிறுவனங்கள், அது மாதிரியான பாயிண்டில் வருமானம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப, அதாவது இவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் 10 பேர்த்துக்கு உதவி செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாசிட்டிவ் டைட்டில் இருக்கிறது. இப்போ நெகட்டிவ் சைடு வாங்க. கேது நின்னா ஸ்தானாதிபதி நீசமாகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இவங்க சம்பாத்தியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, வெளியில தெரியாத சம்பாத்தியமா இருக்கும், மறைமுக சம்பாத்தியமா இருக்கும், பெரும்பாலும் நைட்ல சம்பாதிக்கிறது அல்லது பிறர் அறியாம சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இந்த ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நைட்டு பொழுது உளுந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் பொழுது கிளம்புறதுக்குள்ள அவங்களுடைய சம்பாத்தியம் முடிஞ்சு போயிடும். பகல் ஃபுல்லாக சும்மத்தியா இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த இரவு வேலை செய்கிறதுங்கிறது மறைமுக வருமானம்ங்கிறது யாருக்கும் தெரியாமல் சம்பாதிக்கக்கூடிய நெகட்டிவாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நம்பர் 2ல் சம்பாதிக்கிறதுங்கிறது இது எல்லாமே வந்து எதிலிருந்து வரும்னா, அந்த 11ஆம் இடம் கேது. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் வீக்காக இருந்தால் வரும். ஆனால் கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாவோ உச்சமாவோ கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்துட்டா அவங்களுக்கு வர்ற வருமானம், இவங்க 10 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா 10 பேர்த்துக்கு அது யூஸ் ஆகும். அந்த யூஸை கொடுத்துட்டு தான் அவங்க சம்பாதிப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு தரமான நல்ல சம்பாத்தியம் இருக்கும் 11ல் கேது இருந்தால்.